நீங்கள் நார்மலாக சந்திச்சா கூட அதை நம்ம ஒரு விமர்சனமாக வைக்க வேண்டியதில்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்ததுங்கிறதுலாம் எனக்கு என்னமோ இந்த ஃபோட்டோவிலேயே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று அஜித் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு வந்து மேனேஜர் போட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் எடுத்துருப்பாங்களா இல்லை வேற ஏதாவது மீட்டிங்? இப்போ நான் கேட்குறது என்னன்னா, இப்போ சுரேஷ் சந்திராவுடைய ஃப்ரெண்டு அஜித்தா, சுரேஷ் சந்திராவுடைய ஃப்ரெண்டு முருகதாஸா, சுரேஷ் சந்திராவுடைய ஃப்ரெண்டு சிறுத்தை சிவாவா? விஜய் என்கிற உங்களுடைய சக நடிகர் இன்றைக்கு அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக மாறி இருக்காரு. அவருடைய ரசிகர்கள் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்களாக மாறி இருக்காங்க. அவர் வந்து ஒரு முதலமைச்சர் கனவுல வந்து தேர்தலை சந்திக்க போறாரு. இந்த நேரத்தில் நான் என்னுடைய ரசிகர்களை சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னா, விஜய் தன்னுடைய ரசிகர்களை சுயநலத்துக்கு பயன்படுத்தி கொண்டார்னு அதுக்குள்ள ஒரு அர்த்தமும் இருக்குல்ல. ஆனால் அது இப்போ புதுசாக சொல்லலை. ஏற்கனவே ரசிகர் மன்றத்தை கலைக்கும் போது இதே வார்த்தையான நான் கேட்கறது என்னன்னு, இந்த கடிதத்துக்கும் இந்த புகைப்படத்துக்கும் பின்னால் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. அதுதான் எனக்கு புரியும். விஜய்க்கு எதிரான ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இந்த வாசகத்துக்கு பின்னாடி ஒரு விஜய்க்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னதா தான் நான் பார்க்குறேன். இந்த புகைப்படம் சொல்கிற உண்மையான செய்தி. அஜித்துடைய இன்னொரு பக்கம் என்னன்னா, பண விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப கராரான. ஓகே, என்ன அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சம்பளம் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள்ளே வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் ஒரு 5 கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். என்ன அதுதான் அந்த தேதி 5ஆம் தேதி பணம் போடணும் அப்படின்னா 4ஆம் தேதியிலேருந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லா நடிகர்களுமே பண விஷயத்தில் கராராக தானே இருப்பாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அஜித் அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருந்தாரு. அதில் ஆதிக் ரவிச்சந்திரன், அனிருத்லாம் இருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவாவும் நிற்கிறாரு. அது இப்போ எடுத்த ஃபோட்டோ. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு போட்டிருந்தாரு. ஏன்னா அடுத்த படம் அப்டேட் எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிற நேரத்தில் இந்த ஃபோட்டோ வந்தோடனே அது ஒரு பேசுகொள்ள மாதிரி இது இல்லையா? அது எப்போ எடுத்த ஃபோட்டோ? இப்போ எடுத்த ஃபோட்டோவா? இல்லை, சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ தான். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு வேற போட்டிருக்காரு அவர். அதனால இப்போ தான் எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஒரு முரண்பாடாக தெரிஞ்சுது. ஓகே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அஜித்துக்கு வந்து தலை அப்படிங்கிற அந்த அடைமொழி அவருக்கு கிடைப்பதற்கே ஏஆர் முருகதாஸ் தான் காரணம். அப்பேற்பட்ட ஏஆர் முருகதாஸை வந்து இத்தனை நாளாக வந்து இவர் வந்து ஒரு பாராமுகம் காட்டினார். என்ன இன்னும் சொல்லப்போனால் அந்த காம்பினேஷனில் சில படங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. கஜினி படம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் நடிக்க முருகதாஸ் இயக்கத்தில் மிரட்டல்ங்கிற பேரில் தான் ஆரம்பித்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்து அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது கஜினியா சூர்யா வச்சு அவர் எடுத்தார். ஆனாலும் இத்தனை வருட காலத்தில் என்னதான் உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருந்தாலும் நீங்கள் அவரோட வந்து எந்த வகையிலையும் சமாதானம் ஆகலை. மறுபடியும் அவரோட இணைந்து ஒரு படம் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தோணவே இல்லை. முருகதாஸ் முயற்சி பண்ணாரா? ஆனால் முருகதாஸ் பார்த்தீங்கன்னா அவர் இவரை அஜித்தை படம் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாரு. ஆனால் இவர் வந்து அதுக்கு எந்த இடமும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது திடீர்னு இன்னைக்கு கூப்பிட்டு வந்து நீங்கள் நார்மலாக சந்திச்சா கூட அதை நம்ம ஒரு விமர்சனமாக வைக்க வேண்டியதில்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்ததுங்கிறதுலாம் எனக்கு என்னமோ இந்த ஃபோட்டோவிலேயே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று அஜித் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு வந்து இவர் போட்டிருந்தாரு இல்லையா, மேனேஜர் போட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் எடுத்திருப்பாங்களா இல்லை வேற ஏதாவது மீட்டிங்? இப்போ நான் கேட்கறது என்னன்னா, இப்போ சுரேஷ் சந்திராவுடைய ஃப்ரெண்டு அஜித்தா, சுரேஷ் சந்திராவுடைய ஃப்ரெண்டு முருகதாஸா, சுரேஷ் சந்திராவுடைய ஃப்ரெண்டு சிறுத்தை சிவாவா? அதெல்லாம் கிடையாது. அஜித்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் சுரேஷ் சந்திரா. ஸோ இப்போ அஜித்துடைய படத்தை இவர் தன்னுடைய பக்கத்தில் அவர் ஷேர் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட இதுதான் அஜித்துடைய அதிகாரப்பூர்வ பக்கமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் சொல்லணும்னா அஜித் இவர்களையெல்லாம் தன்னுடைய நண்பர்களாக அடையாளப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான். பட் அதுலேயே வெங்கட் பிரபுலாம் இல்லாமல் போனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. மிர்ச்சி சிவா அவருடைய நண்பர்னு சொல்லுவாங்க, அவரெல்லாம் அதில் இல்லை. அதனால இந்த ஃபோட்டோவிலே பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஏதோ ஒன்று கன்வே பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான். ஏதோ ஒன்று அது யாருக்கு கன்வே பண்ண முயற்சி பண்ணுறாரு இல்லை, அது குறித்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் குழப்பமும் இருக்குது. அது இனிமே தான் அது எனக்கே அது தெளிவாகும். பட் இது வந்து ஒரு தற்செயலாக நடந்த விஷயமா எனக்கு தோணலை. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 33வது வருஷத்தை முன்னிட்டு ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று அவர் வெளியிடுறாரு. அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நெருடலாகவும் உறுத்தலாகவும் இருந்தது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். 35 வருஷம் இருந்துட்டேன்னு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவு கூறலாம். 33 வருஷத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டிய தேவைன்னா அப்போ 32வது வருஷம் இந்த மாதிரி ஒரு லெட்டர் போட்டிங்களா? 34வது வருஷம் ஒரு லெட்டர் அனுப்புவீங்களா? அப்போ இப்போ எதுக்கு இப்படி ஒரு லெட்டர் தேவைப்படுது? அது மாதிரி என் ரசிகர்களே என்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் இருக்கு. என்னன்னா உங்க கூட டிராவல் பண்ண
விஜய் என்கிற உங்களுடைய சக நடிகர் இன்றைக்கு அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக மாறி இருக்காரு. அவருடைய ரசிகர்கள் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்களாக மாறி இருக்காங்க. அவர் வந்து ஒரு முதலமைச்சர் கனவுல வந்து தேர்தலை சந்திக்க போறாரு. இந்த நேரத்தில் நான் என்னுடைய ரசிகர்களை சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னா விஜய் தன்னுடைய ரசிகர்களை சுயநலத்துக்கு பயன்படுத்தி கொண்டார்னு அதுக்குள்ள ஒரு அர்த்தமும் இருக்குல்ல. ஆனா அது இப்போ புதுசா சொல்லல, ஏற்கனவே ரசிகர் மன்றத்தை கலைக்கும் போது இதே வார்த்தையான நான் கேட்கறது என்னன்னு இன்னைக்கு நீங்க அதை சொல்றீங்க அப்படிங்கிறது தானே. அப்ப இந்த கடிதத்துக்கும் இந்த புகைப்படத்துக்கும் பின்னால் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. அதுதான் எனக்கு புரியும். விஜய்க்கு எதிராக ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்ல வரீங்களா? மேபி இருக்கலாம். அப்படியும் கூட என்னன்னா இந்த வாசகத்துக்கு பின்னாடி ஒரு விஜய்க்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னதா தான் நான் பார்க்கிறேன். இந்த புகைப்படம் சொல்கிற உண்மையான செய்தி என்ன அப்படிங்கறத நம்ம சீக்கிரமே சொல்லுவோம். படத்தோட அப்டேட் என்ன சார்? ஏன்னா அஜித் அவர்கள் சம்பளம் வாங்கல, நான் தியரட்டிக்கல் ரைட்ஸ்லாம் வந்து அவருக்கு போகுது, தியரட்டிக்கல் ரைட்ஸ் வந்து ப்ரொடியூசருக்கு போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் சுத்திக்கிட்டே இருக்கு. உண்மைதானே சார்? இல்ல அது வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த வதந்தி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா அஜித் வந்து இத்தனை படங்கள் நடிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ போய் திடீர்னு அவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே தயாரிப்பாளர் இல்லை, ப்ராஃபிட் ஷேரில் நடிக்கிறார் அப்படின்னா அஜித்துக்கு வந்து எவ்வளோ பெரிய அவமானம் அது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று அவர் அப்படி ஒத்துக்கவும் மாட்டார். எல்லாத்துக்கு மேலே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா அஜித் வந்து பல பேருக்கு உதவுகிற அளவுக்கு இரக்க குணம் கொண்ட ஒருத்தர் தான். ஆனால் அஜித்துடைய இன்னொரு பக்கம் என்னன்னா பண விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கராரானவர். என்ன அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சம்பளம் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள்ளே வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் ஒரு 5 கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். என்ன அதுதான் அந்த தேதி 5ஆம் தேதி பணம் போடணும் அப்படின்னா 4ஆம் தேதியிலேருந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லா நடிகர்களுமே பண விஷயத்தில் கராராக தானே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சூழ்நிலையை கருதி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. சில பேர் டப்பிங்கில் பணத்தை கொடுத்தா தான் செட்டில்மெண்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க பணத்தை வாங்காமே டப்பிங் பேசிட்டு லேப் லெட்டர் வாங்கிக்குவாங்க. இன்னும் சில பேர் லேப் லெட்டரே வாங்காமல் நீங்கள் கொடுக்குறப்ப கொடுங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் பயங்கர கரார். அந்த பணம் வர்ற வரைக்கும் விட மாட்டார். அந்த 5ஆம் தேதி அவருடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன பிறகு தான் அவர் அந்த மேனேஜரை பார்த்தோம், அந்த ப்ரொடியூசரை பார்த்தோம் ஸ்மைல் பண்ணுவார். அது வரைக்கும் அவர் கடுகடுன்னு தான் இருப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த இப்போதைக்கு விடாமுயற்சி படத்திலேயே இந்த இதெல்லாம் நடந்தது. ஏன்னா அந்த பணம் சரியாக போகாமல் அவர் லைக்கா நிர்வாகிகள் வந்து என்ன மாதிரி முகத்தை காட்டினாருங்கிற தகவல்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்படி வந்து கராரான ஒருத்தர் நான் சம்பளத்தை கடைசியில் வாங்கிக்கிறேன் அல்லது இந்த ரைட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க நான் விற்று என்னுடைய அக்கௌண்ட்டில் வரவு வச்சுக்கிறேன்னு சொல்லுவாரா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் என்னன்னா ராகுல்ங்கிற ஒரு விநியோகஸ்தர் இந்த படத்தை தயாரிக்க போறாரு. அது உறுதிதான். இவர்கிட்ட எப்படி ஒரு 300 கோடி ரூபா பணம் இவரால் புரட்ட முடியுமா, இல்லை ஒருவேளை படம் டேக் ஆகாமல் போயிடுமா அப்படிங்கிற அந்த தயக்கம் எல்லாருக்கும் இருக்கு தெரியுமா. ஸோ அதை போக்குறதுக்காக இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஷூட்டிங் வந்து இன்னும் 1 மாதம் 2 மாதத்துல ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிருக்கும்ல. இல்லை ஷூட்டிங் இப்போ கிடையாது. அக்டோபர் மாதம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி வரைக்கும் ஷூட்டிங். 4 மாதம் தான் அவர் டேட் கொடுத்துருக்காரு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃபீஸ் போட்டு ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் புக் பண்ணலாங்கிற மாதிரி அந்த வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று அதுக்கு டைம் இருக்கு, ஒரு 4 மந்த் இருக்குங்கிறதுனால அவங்க ரிலாக்ஸாக அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தனுஷ் அவர்களுடைய முதல் பாலிவுட் திரைப்படம் ராஞ்சனா. அந்த படம் மிகப்பெரிய அளவோட வெற்றி அடைந்தது. 10 வருடங்களுக்கு முன்னாடி வெளியானது. அந்த படத்தை ஏஐ யூஸ் பண்ணி திரும்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுனால அந்த முதல்ல டைரக்டர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. இப்போ தனுஷ் அவர்களுமே கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை இந்த தனுஷுடைய கண்டனம் வந்து நியாயமானதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதையே அவர் ஒரு 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு சொல்றாருங்கிறதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா இவங்க ஏஐல இப்படி ஒரு விஷயம் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த படத்தினுடைய டைரக்டர் ஆனந்த் எல்ராய் தன்னுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு பண்ணிட்டாரு. அப்போ அதில் இவருக்கு உடன்பாடு இல்லைன்னா இவரும் அன்னைக்கே அந்த கருத்தை சொல்லியிருக்கலாம்ல. ஆமாங்க டைரக்டர் சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு ஒரு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் சொல்லாமல் இப்போ வந்து அப்படி ஒரு கருத்தை சொன்னதுக்கு பின்னால் வந்து ஒருவேளை அந்த இயக்குனருடைய அழுத்தம் கூட காரணமாக இருந்திருக்கலாம். சார் நீங்கள் என்ன சார் கம்முன்னு இருக்கீங்க, நீங்கள் ஒரு பதிவை போட்டு விடுங்கன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். அல்லது இவரே சரி ஓகே இந்த விஷயத்தில் நம்ம டைரக்டர் பக்கம் நிற்போம் அப்படின்னு நினச்சி கூட அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அகரம் ஃபவுண்டேஷனோட ஆண்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. கமலஹாசன் அவர் கூட கலந்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 8000 மாணவர்கள் வந்து அதனால் பலன் நினைச்சிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? கமல் கலந்துக்கிறாரு. சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் ஒரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா சூர்யா அவர்களுமே அரசியலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த இதை பயன்படுத்தி கமலஹாசன் அவருடைய கட்சியில் நிற்க போகிறார் அப்படின்லாம் வந்து இஷ்டத்துக்கு வந்து ஒவ்வொன்று பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒரு சாதாரண விழாவை தான் எடுத்துக்கணுமா, இல்லை இது வந்து அரசியலாக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. இன்னொன்று இப்போ கமல்ஹாசனையெல்லாம் யாரும் அரசியல்வாதியா பார்க்கறது இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். அவன் எதை கேட்குறாங்க பாருங்க,
கமல்ஹாசன் கட்சியில இவர் நிக்க போறாரா அப்படின்னு. கமல்ஹாசனே அவர் கட்சியில நிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு வழி இல்லாம தான் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி அவர் போயிருக்காரு. அதனால அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா சூர்யா குடும்பத்தோடு கமல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு அன்போடு ஒரு நெருக்கமாக இருக்கிற ஒரு கேரக்டர். இன்னும் சொல்ல போனா கமல்ஹாசன் தயாரிப்பில் சூர்யாவே ஒரு படம் பண்ண போறாரு, அந்த ரோலக்ஸ் படம். அது எல்லாருக்கும் தெரிந்த தகவல் தான். அதெல்லாம் அவங்க தொடர்ந்து அவங்க சந்திப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கமலும் சூர்யாவும் கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற கேரக்டர்ஸ். அதெல்லாம் அகரம் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படிப்பட்ட அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு விழா நடக்கும்போது நம்ம அங்கே போய் அவர்களை அங்கீகரிப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் அங்கே போயிருப்பார். அப்படிதான் அதை எடுத்துக்கணும். அதை தாண்டி இதுக்குள்ளார ஒரு அரசியல்லாம் இல்லை. ஓகே, வெற்றிமாறன் அவர்களுமே கலந்துக்கிட்டாரு. ஸோ வாடிவாசல் அப்படி டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு சொல்லல. இவர் கலந்துக்கிட்டது மீண்டும் அதை பற்றின ஒரு பேச பொருளா மாறி இருக்குது இல்லையா? ஆமாம், வாடிவாசல் படத்தை வெற்றிமாறன் சூர்யா காம்பினேஷன்ல எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வேறொரு படத்தில் இவர்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு முயற்சியை தானு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால அதன் பொருட்டு கூட இந்த இது நடந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே வாடிவாசல் படத்தை வச்சு சூர்யாவும் வெற்றிமாறனும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா ஒன்றா டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் கூட அந்த விழாவுக்கு வந்து அவர் அழைச்சிருக்கலாம். இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் தானே. சிம்பு படம் ஆரம்பிச்சாங்க, நெல்சன்லாம் கூட இருக்க மாதிரி ஃபோட்டோலாம் வெளியானது. அடுத்தடுத்த அப்டேட் எதுவுமே வரல. படம் டிராப் ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை நிலவரமே படம் டிராப் ஆனது அப்படிங்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா வேற சில ஊடகங்கள்ல அந்த படம் ஆகஸ்ட்ல ஆரம்பிக்கிறாங்க, செப்டம்பர்ல ஆரம்பிக்கிறாங்கிற மாதிரி ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த டிராப் ஆனது அப்படிங்கிற செய்தி வந்து ரொம்ப பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. ஸோ அதை மழுங்கடிப்பதற்காக இப்படி ஒரு விஷயத்த வந்து பரப்பிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் மக்களுக்கு தெரிய தானே போகுது. கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வந்து தான் ஆகணும். என்ன ரீசன் டிராப் ஆச்சு? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படம் ஆரம்பிக்கும் போது சிம்பு ப்ராஃபிட் ஷேர் பேசிஸில் தான் அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தது. என்னன்னா 10 கோடி ரூபா பணம், அதுக்கப்புறம் பாக்கி வந்து ப்ராஃபிட் ஷேராக வாங்கிக்கிறதுன்னு தான். இப்போ இந்த ப்ரோமோ ஷூட்டு அது இதெல்லாம் நடந்துருச்சு. திடீர்னு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு இந்த டேர்ம்ஸில் வேண்டாம், எனக்கு சம்பளமாக கொடுத்துருங்க அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, அவர் ஒரு பெரிய தொகையை சம்பளமாக கேட்டதில் தானு வந்து அதிர்ச்சி ஆயிட்டார். ஏன்னா இவர் திடீர்னு இப்படி மாற்றிட்டாரு. ப்ளஸ் இப்போ இவர் கேட்குற தொகை வெற்றிமாறன் சம்பளம் 25 கோடி, மேக்கிங்லாம் போட்டால் ஒரு 125 கோடியை தாண்டி போகுது. அப்புறம் வட்டி பப்ளிசிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போயிடும். அப்போ அந்த இவ்வளவு ரூபா போட்டு படம் எடுத்தால் இந்த ப்ராஜெக்ட் வந்து லாபகரமான ப்ராஜெக்டில் கையை கடிச்சிடும். அதனால் வேணான்னு முடிவு பண்ணி அவர் ட்ராப் பண்ணிட்டார். இதுதான் உண்மை. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.